புனித அந்தோணியாரின் 13 மன்றாட்டுக்கள் சொல்வதால் நமக்கு கிடைக்கும் பயன்கள் பார்ப்போம். பேய், பிசாசு, பில்லி, சூனியம், ஏவல், வைப்பு இது போன்ற தீய அசுத்த ஆவிகள் நம்மிடத்திலிருந்தும் நம் குடும்பங்களிலிருந்தும் விலகும். மற்றும் நமக்கு தீவினை செய்பவர்கள் அவர்களிடமிருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும். அவர்கள் நம்மை அண்டாதபடிக்கு புனித அந்தோணியார் நம்மை பாதுகாத்திடுவார். மற்றும் நம்ம குடும்பங்களில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் நீங்கும் மன அமைதி கிடைக்கும். நாம் அந்தோணியாரிடம் இந்த 13 மன்றாட்டுக்களை 13 நாள் அல்லது 13 வாரம் சொல்லி வரலாம். அல்லது நாம் தினமும் சொல்வதனாலும் தவறு ஒன்றும் இல்லை. மன்றாட்டுகளை வாசித்து பயனடைவோம். புனித அந்தோணியாரின் 13 மன்றாட்டுக்கள். பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். முதலாம் மன்றாட்டு. எல்லாவற்றிற்கும் ஆதி காரணரான சர்வேஸ்வரனுக்கு மகா பிரிய உள்ளவரமாய் சத்தியமறை நெறிக்கு பொக்கிஷ திரவியமாய் இருக்கிற புனித அந்தோணியாரே, சர்வேஸ்வரனுடைய தயையையும் இரக்கமுள்ள பட்சத்தையும் நாங்கள் நாடி நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்ய கிருபை செய்தருள வேண்டுமென்று உம்மை வேண்டிக் கொள்கிறோம். பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு என்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விடவிடாதையும் தீமை அனைத்திலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அருள்நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவளே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். இரண்டாவது மன்றாட்டு. உடலை ஒருத்து தரித்திரரை போல வேஷம் எடுத்த மகா அற்புதங்களை செய்து கொண்டு வந்த புனித அந்தோணியாரே, இந்த உலகத்தில் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணி தரித்திரத்தை கை கொண்டு புண்ணிய வழியிலே நாங்கள் பிரவேசிக்கும்படி கிருபை செய்துள்ள வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு என்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தலும். எங்களை சோதனையில் விடுவிடாதேயும் தீமை அனைத்திலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அருள்நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். மூன்றாவது மன்றாட்டு. சத்தியமறை நெறியின்படியே வழுவாமல் நடந்து உலக வெகுமான விருப்பத்தையும் சிற்றின்ப ஆசைகளையும் வெறுத்து சந்நியாச வஸ்திரம் உடுத்தி உலகத்தில் அநேக அற்புதங்களை செய்து கொண்டு வந்த புனித அந்தோணியாரே, நாங்கள் உலக மகிமைகளையும் துரோகமுள்ள துர்க்குணத்தையும் விட்டு திருச்சபை கற்பனையின்படி வழுவாமல் நடந்து சர்வேஸ்வரனுக்கு யோக்கியம் உள்ளவர்களாய் இருக்க கிருபை செய்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு என்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்கள் விடுவித்தருளும். ஆமீன். அருள்நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். நான்காவது மன்றாட்டு. சர்வேசனுடைய மறையின் நெறியின்படியே நடந்து
விரத்துவத்தில் உறுதிப்பட்டு தவத்தையும் தருமத்தையும் பின்தொடர்ந்த புனித அந்தோணியாரே, உலகத்தில் எங்களுக்கு நல்ல மனத்தோடே உபகார சகாயம் தர்மங்கள் செய்கிற பேர்களுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து தர்மத்தை கொண்டிருக்கிற விசுவாசிகளாக இருக்கத்தக்கதாக கிருபை செய்தருள வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, என்ற ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதினம் உணவை எங்களுக்கு என்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமை அனைத்திலிருந்து எங்கள் ரசித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். 5வது மன்றாட்டு. இஸ்பானிய நாட்டுக்கு நவ நட்சத்திரமுமாய் ஒளியுமாய் வெகு அற்புதம் உள்ளவருமாயிருக்கிற புனித அந்தோணியாரே, திருச்சபையில் இருக்கிற நாங்கள் எங்கள் மரணத் தருவாயிலே நல்ல மனதோடு ஆத்ம சுத்தகரம் செய்து தெய்வ இஷ்ட பிரசாதத்தை அடையும் எங்கள் ஆத்மத்தில் பரிசுத்த ஆவியாகிய சர்வேஸ்வரன் நட்சத்திர ஒளி போல் இருக்கிற எங்கள் ஆத்மத்தை மோட்சத்திற்கு கூட்டிக் கொண்டு போகும்படி செய்யும் கிருபை செய்துள்ள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். 6வது மன்றாட்டு. சத்திய வேத பாரகருக்கும் சுவிசேஷருக்கும் நிர்ணயித்த மறைநெறியை விகிதப்படுத்தியிருக்கிற சுவிசேஷத்தை மகா உன்னதமாய் நிறைவேற்றி திருச்சபையோர்களை நிறைவோடு அரவணைத்து கொண்டு வருகிற புனித அந்தோணியாரே, நாங்கள் எங்கள் அறியாமையில் எங்கள் பாப்பு மேற்றினமார்கள் குருக்கள் உபதேச போதனைகளுக்கும் திருச்சபையினுடைய கற்பனைகளுக்கும் கீழ்ப்படிந்து நடந்து வரகதி அடையும்படி கிருபை செய்தருள வேண்டும் என்று உம்மை வேண்டிக் கொள்கிறோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமை அனைத்திலிருந்து எங்கள் ரசித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். 7வது மன்றாட்டு. சர்வேசனுடைய கற்பனைக்கும் அவருடைய திருச்சபைக்கும் கீழ்ப்படிந்து நடவாமல் தேவ துரோகத்தினாலேயும் கர்ம பாவத்தினாலேயும் சுழன்று திரியும் குருட்டாட்டமான அவ்விசுவாசிகளுக்கு மகா உக்கிரத்துடனே உபதேசித்து அவர்கள் மனம் இலகி திடுக்கிட்டு கலங்கி அஞ்ஞான கொள்கையை விட்டு மெஞ்ஞான வழியை தேடும்படி செய்வித்த புனித அந்தோணியாரே, உலகத்தில் இருக்கிற மக்கள் அனைவரும் மெய்மறை வழிக்கு வரவும் நாங்களும் எங்கள் பிள்ளைகள் சகோதரர்களும் நடக்கிற துன்மார்க்கத்தை விட்டு நீர் எங்களுக்கு படிப்பிக்கிற நல்வழியில் நடக்கவும் தக்கதாக கிருபை செய்துள்ள வேண்டும் என்று உம்மை பார்த்து வேண்டிக் கொள்கிறோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்கள் விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே,
பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். 8வது மன்றாட்டு. இடி பெருங்காற்று மழையில் ஒரு பெண் மேனி நனையாமல் அவளுக்கு மகா அற்புதங்களை செய்த புனித அந்தோனியாரே, நாங்கள் செய்த பாவத்தினால் வருகிற இடி பெருங்காற்றான நரக தீவினையில் விழுந்து நனையாமல் சர்வேஸ்வரன் எங்களை ரட்சித்துக் கொள்ளும்படிக்கு கிருபை செய்தருள வேண்டும் என்று உம்மை பார்த்து வேண்டிக் கொள்கின்றோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்ய வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். 9வது மன்றாட்டு. வெந்நீரில் விழுந்து இறந்து போன பெண் பிள்ளையை பன்னீரில் விளையாடுகிறது போல் மகா அற்புதங்களை செய்த புனித அந்தோனியாரே, எங்கள் மரண சமயத்தில் தேவ அருள் இல்லாமல் மரணத்தை அடைந்து வெந்நீரான நரகத் தீயில் விழாமல் சர்வேஸ்வரனின் தயையின் காலத்தில்தானே எங்களுக்கு வேண்டிய நன்மைகளை தந்து பன்னீரான மோட்ச ராஜ்யத்தில் களி கூர்ந்திருக்கும்படி கிருபை செய்தருள வேண்டும் என்று உம்மை வேண்டிக் கொள்கின்றோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமை அனைத்துடன் எங்கள் ரசித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். 10வது மன்றாட்டு. சர்வேசனுடைய கற்பனைகளை மீறின பிசாசுக்களை உமது உறுதியுள்ள விசுவாச கிரியையினாலே செய்யித்து அவைகளை நடுங்க செய்து நரக குழியில் தள்ளின புனித அந்தோனியாரே, எங்களுக்கு எதிராளியுமாய் பிசாசுக்கு அடிமைப்பட்டவர்களுமாய் இருக்கிற சத்ராதிகளை ஜெயித்து சத்தியமறை நெறியின்படியே வழுவாமல் நடக்கும்படி கிருபை செய்தருள வேண்டுமென்று உம்மை வேண்டிக் கொள்கிறோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். 11வது மன்றாட்டு. சத்தியமறை நெறியை அறிந்தவர்களும் அறியாதவர்களுமாய் இருக்கிற அக்கிரமமான பாவிகளுக்கு நல்வழியில் திரும்ப புத்தி சொல்ல அவர்கள் கேளாததினால் சமுத்திரத்தின் மீன்கள் உமது உபதேசத்தை மகா விருப்பத்துடனே கேட்க செய்த புனித அந்தோனியாரே, நாங்கள் உம்முடைய உபதேசத்தை பக்தியுடனே கேட்டு கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு கிருபை செய்தருள வேண்டும் என்று உம்மை வேண்டிக் கொள்கிறோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்கள் விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். 12வது மன்றாட்டு.
உலக ஆசையை வெறுத்து விசுவாச பற்றுதலால் மகா அற்புதமாக மரித்தவர்களை எழுப்பி ரட்சித்து திடமான விசுவாசத்தால் அவர்கள் மோட்ச கதி அடையும்படி தவங்கள் செய்த புனித அந்தோனியாரே, நாங்கள் பாவம் என்கிற மரணத்தை விட்டு புண்ணியம் என்கிற மோட்சத்தை விரும்பி தேட கிருபை செய்தருள வேண்டும்படி எங்களுக்காக ஆண்டவரை பார்த்து வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தள்ளும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்கள் விடுவித்தருளும். ஆமென். அருள் இந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்டமதியாயே, சர்வேசனுடைய மாதாவை, பாவையிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். 13வது மன்றாட்டு. சர்வேசனுடைய மகிமை பிரதாபத்திற்கும் உம்முடைய பழுதற்ற பக்தி சுவாலையுள்ள விசுவாசத்திற்கும் ஒருமித்திருக்கிற புனித அந்தோனியாரே, முது நிறைந்தனமான நன்மை தனத்தை இயேசுநாதர் கண்டு மிகுந்த ஆவலோடும் தாற்பரியத்தோடும் சிறு குழந்தையாக உம்முடைய கையில் எழுந்தருளின அற்புதங்களை பார்த்து எங்கள் மரண தருவாயில் இயேசுநாதர் எழுந்தருளி வந்து எங்களை ரட்சிக்க கிருபை செய்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடி வேண்டிக் கொள்கிறோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்கள் விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவைகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஜெபிப்போமாக. இஸ்பானிய ராஜ்யத்திற்கு நவ நட்சத்திரமே, தரித்தருடைய விலை மதிக்கப்படாத மாணிக்கமே, நிர்மல பரிசுத்தத்தின் உபகாரியே, தேவரீர் இத்தாலிய ராஜ்யத்தின் தீபமுமாய் பட்சத்தின் அடையாளங்களுடனே பதுவை பதியின் பிரகாசமான சூரியனைப் போல சத்தியங்களை போதிக்கிறவருமாய் இருக்கிறீர். முத்தி பேறு பெற்ற புனித அந்தோனியாரே, உமது கர்த்தாவான இயேசு கிறிஸ்துநாதருடைய திருவாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் யோக்கியவன்களாய் இருக்க எங்களுக்காக பிரார்த்திக்கொண்டு நாங்கள் கேட்கிற மன்றாட்டுக்களை பெருவிக்க அனுகிரகம் செய்தருளும். சர்வேஸ்வர சுவாமி, தேவரீரை வெளியரங்கமாய் சுதிக்கிற உம்முடைய திருச்சபையானது ஞான உதவிகளினாலே அலங்கரிக்க பெற்று எங்கள் ஆதாரமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நித்திய சந்தோஷங்களை அனுபவிக்க பெற்றதுமாய் இருக்க கடவது. ஆமேன். இறைவனிடம் எங்களுக்காக பரிந்து பேசி மன்றாடும் புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனிடம் பரிந்து பேசி மன்றாடும் புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனிடம் பரிந்து பேசி மன்றாடும் புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சேசு மரி சூசை துணை, எங்களை ரட்சியும். அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே. ஆமேன்.